வணக்கம். கோவக்காய் வத்தல் எப்படி போடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எதுக்காக இந்த கோவக்காயை நம்ம வத்தலாக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து கசப்பு சுவை இருக்கக்கூடிய கோவக்காய். அதாவது சாதாரணமாக நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய கோவக்காய் கிடையாது. பொதுவாக எல்லா இடங்கள்லையுமே வளரக்கூடிய இந்த கோவக்காய் தான் இது. தமிழகத்தில் எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்கக்கூடியது தான். இந்த கோவை இலையை பற்றியும் கோவக்காயை பற்றியும் வேற ஒரு வீடியோ நம்மளோட இன்னொரு சேனலில் இருக்குது. கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். சிறந்த ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய கொடியாகவும் காயாகவும் இருக்கக்கூடியது இந்த கோவை. இந்த கோவக்காய்களை தான் நான் வந்து முதல்ல பறித்து எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு தடவை வந்து இந்த அளவுக்கு காய்கள் கிடச்சிருக்கு. இதில் நம்ம எப்படி வத்தல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதோடைய இந்த முனை பகுதிகளை நம்ம வந்து நறுக்கி எடுத்துட்டு நாளாக வந்து இந்த கோவக்காய்களை நான் வந்து முதல்ல நறுக்கி எடுத்துக்கிறேன். நீரிழிவுக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொன்னால் இந்த கோவக்காய்கள். அதே மாதிரி இந்த கோவக்காய் வத்தல் பார்த்தோன்னா உடல் பருமனுக்கு மட்டும் இல்லாமல் அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஒரு மருந்தாகவும் இருக்கும். இந்த மாதிரி இந்த கோவக்காய்கள் எல்லாமே நாளாக வந்து நம்ம நறுக்கி எடுத்துக்கிட்டுலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு அகலமான தட்டில் இதை அப்படியே நல்லா பரப்பி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த கோவக்காய் வந்து கசப்பு சுவையோடு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இதை வந்து சாதாரணமாக நம்ம அன்றாடம் சமையலில் ஒரு கூட்டு பொரியலாக செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வத்தலாக செஞ்சு சாப்பிடும்பொழுது சுவையானதாகவும் இருக்கும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். இதை ஒரு நாள் நம்ம வந்து காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு இரவு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மோர் எடுத்துக்கலாம். இந்த மோரில் இந்த கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதில் இந்த ஒரு நாள் காஞ்ச கோவக்காய்களை நல்லா சேர்த்து நம்ம வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். நீரிழிவுக்கு நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய தோல் நோய்களுக்கு, அதாவது சோரியாசிஸ், படை, சிரங்கு, தேமல் மாதிரியான பிரச்சனைகளுக்கும், முடி உதிர்வு, பொடுகு தொல்லை, சிறுநீரகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், கல்லீரலில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உடல் பருமனையும் குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த காய் இந்த கோவக்காய். மறுநாள் காலையில் நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி இது நல்லா ஊறி இருக்கும். இதை அப்படியே நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு தட்டில் நல்லா வந்து பரப்பி திருப்பி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா மேலே ஒரு துணி போட்டு நீங்கள் மூடி காய வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே நம்ம வந்து நேரடியாக வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மறுநாள் இரவு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து திருப்பி அதே மாதிரி மோரில் ஊற வைக்கணும். ஸோ 2வது நாள் இரவும் நம்ம இந்த மாதிரி மோர் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் இந்த கோவக்காய்களை நம்ம வந்து போட்டு ஊற வைக்கலாம். அதே மோரையும் வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மோர் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். புற்றுநோய் மாதிரியான கொடிய நோய்களுக்கும் நல்ல ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய சிறந்த காய் இது. இதனுடைய பயன்கள், நன்மைகள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவை இலை எப்படி இருக்குது, இந்த கோவை கொடி எப்படி இருக்கும், இந்த கோவை காய் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக பார்க்காதவங்க அதை பாருங்கள். திருப்பி மறுநாள் காலையில் பார்த்தோம்னா இது நல்லா ஊறி இருக்கும். இதை திருப்பி எடுத்து நம்ம வந்து நல்லா பரப்பி காய வைக்கணும். இந்த மாதிரி 2 தடவை நம்ம வந்து மோரில் இதை நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ இதை இப்படியே வந்து ஒரு 4-5 நாளைக்கு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி நல்லா காய்ந்த கோவக்காய்கள் நமக்கு தயாராக இருக்குது. பார்த்தோம்னா இது நல்லா நமக்கு வந்து காஞ்சு நல்லா சுருண்டு அதையும் பார்க்கலாம். இப்போ இந்த கோவக்காய்களை நம்ம பொரிச்சு எப்படி வந்து உணவாக எடுத்துக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் வேணாலும் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் இந்த நல்லா காஞ்ச கோவக்காய் வத்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து அந்த கசப்பு சுவை இருக்காது. ஏன்னா நம்ம வந்து மோரில் ஊற வச்சு இதை வந்து காய வச்சு எடுத்தனால இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த வத்தலை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான ஒரு சூப்பரான அதே மாதிரி சத்துக்கள் நிறைந்த ஒரு கோவக்காய் வத்தல் தயாராகிடுச்சு. கூழ், கஞ்சி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருத்தமான ஒரு அற்புதமான வத்தலாகவும் இது இருக்கும். நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு சிறந்த கோவை வத்தல் இது. கிராமங்கள், நகரங்கள்னு எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காய் தான். மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த கோவக்காய் கண்டிப்பாக இனிமேல் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்குதோ கிடைக்கிறதுல நம்ம வந்து வத்தல் செஞ்சு பயன்படுத்திக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.